ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சில நேரம் நம்ம எல்லாம் யோசிக்கிற காரியம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சேன், நன்றியை மறந்துட்டாங்க. அவங்க கஷ்டப்படும் போது நான் கூட நின்னேன், ஆனா எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது என் பக்கத்துல நிக்காம போயிட்டாங்கன்னு சொல்லி நிறைய நேரத்துல நம்ம கவலைப்படுறோம். ஆனா அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பைபிள் ஆண்டவர் அழகா சொல்லி இருக்கிறாரு. யோசேப்பு ஜெயில இருக்கிறாரு. ஜெயில இருக்கும்போது 2 கைதிக கனவு காண்றாங்க. அதுல 2 பேருடைய கனவுக்கும் அர்த்தத்தை யோசேப்பு ஆண்டவருடைய தயவுல சொல்றாரு. அதே காரியம் நடக்கும்போது, நீ வெளியே போன உடனே என்ன நினைச்சு பாரு, ராஜா கிட்ட என்னை பத்தி நீ சொல்லுன்னு சொல்லிட்டு யோசேப்பு ஆயத்தத்தோடு கூட இருக்கிறார். அந்த கூட இருந்த கைதி போய் ராஜா கிட்ட நம்மளை பத்தி சொல்லுவாரு, நமக்கு விடுதலை கிடைச்சிருன்னு சொல்லி. ஆனா வசனம் சொல்லுது, அவன் அதை மறந்து போனான், நினையாமல் போனான்னு சொல்லி. ஏன் சில பேர் நம்ம செய்யற உதவியை மறந்துட்டு நமக்கு திருப்ப நன்மை செய்யறது இல்லைன்னு தெரியுமா? ஆண்டவர் அவங்கள தடுத்து நிறுத்துறார். ஏன்னா அந்த மனுஷனாலதான் நீங்களும் நானும் உயர்ந்தோம், அந்த மனுஷனாலதான் நம்ம நல்லா இருக்கிறோம்னு சொல்லி அந்த மனிதர்கள் சொல்லுவதற்கு ஆண்டவர் ஒருபோது விட மாட்டார். ஏன்னா யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார். ஏற்ற வேலை வந்தது. அந்த நேரத்துல ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஐயோ நான் நிறைய உதவி செஞ்சேன், எல்லாம் மறந்துட்டாங்க, நன்றி இல்லாம போயிட்டாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அது எல்லாத்தையும் அவர்கள் மறக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவங்களால நீங்க வாழ்ந்தீங்க உயர்ந்தீங்கன்னு சொல்றதுக்கு ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது. அவர் ஒரு வேலை வச்சிருக்காரு. அந்த நேரத்துல உங்களை கர்த்தர் உயர்த்துவார். அப்ப நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கிறார், மனுஷன் இல்ல, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இல்ல, ஆண்டவரே